நடுங்கிய இந்திரஜித் அடுத்து பிரதாப்பைத்தான் பார்த்தான். தேஜாவின் கைத்தடிகள் மளமளவென்று குடிக்கத் தொடங்கியிருந்தனர். ஆனால் தேஜா அதை குடிக்காமல் ரசித்தான். பணம் தரப்போறார் பாஸ்ன்னா உடனே என்ன வேகம் பாடுறா என்று சற்று குதூகலித்தான். ஆனால் தேஜா குடிக்கவில்லை. அவனுக்கான பாட்டில் திறந்த நிலையிலேயே அருகிலேயே இருந்தது. பிரதாப் மௌனமாக பார்த்து கொண்டிருக்க தேஜாவுக்கு அப்போது பார்த்து போன் வரவும் சற்று எழுந்து விலகிச் சென்றான். இதற்குள் குடித்தவர்கள் இடையே சற்று தடுமாற்றம். சிலர் மதுவை உமிழ்ந்து கொண்டே ஏதோ கசப்பு மருந்தை குடித்தவர்கள் போல முகம்பாவங்களுக்கு வந்திருந்தனர். இந்திரஜித் பிரதாப்பை நெருங்கி, நாம இப்ப தேஜா கிட்ட வசமா மாட்ட போறோம், தேஜா குடிக்கல பாரு என்றான் படபடப்புடன். அப்போது விஷ்ணுவாகிய பிரதாப் வேகமாய் ஒரு காரியம் செய்தான். பாக்கெட்டிலிருந்து கைத்துப்பாக்கி ஒன்றை எடுத்தவன் அதை இந்திரஜித் கையில் வைத்து அழுத்தினான். ஐயோ, என்ன இது துப்பாக்கி? தேஜா பணமா கிடக்கிறதை விட உயிரோட கிடைச்சா அதுவும் நல்லதுதான். செத்த பிறகு அவனுக்கு நெருப்பு வச்சா எரிச்சல் தெரியவா போகுது? அதே உயிரோட இருக்கும்போது வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல? என்ன சொல்ற நீ? தேஜாவை துப்பாக்கி முனையில மடக்கு. எல்லாம் உன் மூலமாவே நடக்கணும். அதுக்கு முந்தி இவங்க சாகிறத கொஞ்சம் கண்குளிர பார்ப்போம் என்ற விஷ்ணுவாகிய பிரதாப் அந்த அடியாட்கள் கூட்டத்தை பார்க்கவும் அவர்கள் சுருண்டு விழுந்து நெளியத் தொடங்கினர். இவங்கள ஒருத்தன் கூட தப்ப போறதில்ல. தேஜா மட்டும்தான் மிச்சம். அவனையும் இந்த துப்பாக்கி முனையில மடக்கு. ஐயோ, என்னால முடியாது. உனக்கு வேற வழி இல்லை இந்திரஜித். நீ இப்ப இந்த துப்பாக்கிய பயன்படுத்த தவறினா அவன் உன்னை போட்டு தள்ளிடுவான். போய் சேர விருப்பமா? விஷ்ணுவாகிய பிரதாப் கேட்க அடியாட்களில் சிலர் நெஞ்சை பிடித்து கொண்டு முணுகத் தொடங்கியிருந்தனர். அதற்குள் செல்போனில் பேசிவிட்டு வந்திருந்த தேஜாவிற்கு பகீரென்றது. வாயில் நுரை தள்ள சகாக்கள் சுருண்டு விழுந்து நெளிவதை பார்த்தவன் அடுத்து இந்திரஜித்தை தான் மிக வேகமாக பார்த்தான். பார்வையிலும் அனல். இந்திரஜித்தும் தாமதிக்கவில்லை. சட்டென்று துப்பாக்கியை நேருக்கு நேர் நீட்டினான். தேஜாவிடம் அடுத்த கட்ட அதிர்ச்சி. தேஜா, அசையாதே. என்ன பாஸ், என்ன இது தில்லாலங்கடி வேலை? எப்படி வேணா சொல்லிக்கோ, உனக்கு உதவி செய்ய இப்ப யாரும் கிடையாது. உன் கூட்டமே சைனைடை கலந்த விஸ்கியால காலி. இது நம்பிக்கை துரோகம். அதையெல்லாம் ஒழுங்கா வாடுற நல்லவங்க சொல்லணும். கொலையை தொழிலாக்கிக்கிட்ட நீ சொல்லக்கூடாது. இந்திரஜித்தின் உயிர் பயம் தெளிவாக அவனை பேச செய்தது. தேஜா பேச்சோடு குறுக்கில் பாய்ந்து கைத்துப்பாக்கியை தட்டிவிட முனைந்த பொழுது வேகமாக விலகி அவனை நோக்கி சுட்டதில் தேஜா தோள்பட்டையில் குண்டு பாய்ந்து கீழே அலறலுடன் விழுந்தான். தேஜா, ஒழுங்கா பேச்சை கேட்டு நட, இல்லை இப்பவே இங்கேயே நீ காலியாகிடுவ. பாஸ், உன் பணக்கார புத்திய காட்டிட்ட பாத்தியா? வலியோடு கர்ஜித்தான் தேஜா. பேசாதரா, எழுந்துரு. என்ன செய்ய போற என்று தேஜா தோள்பட்டையில் கை வைத்து இரத்த கசிவை வருடி கொண்டே கேட்டான். அவன் உடம்பெல்லாம் தந்தி கம்பி போல் நடுக்கம். அத நான் சொல்றேன் என்று அதுவரை வேடிக்கை பார்த்த விஷ்ணுவாகிய பிரதாப் பேசினான். தேஜாவிடம் திகைப்பு. என்ன பாக்குற? தேஜா விழித்தான். நீ உயிரோட சித்திரவதைப்பட்டு சாக போற தேஜா. மனித உயிர்களை காக்கா குருவியை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி கொன்ன உனக்கு அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு தெரிய வேண்டாமா? இல்ல என்ன விட்டுரு, என்னை எதுவும் செஞ்சிராத. இப்படி எத்தனை பேர் உன்கிட்ட கெஞ்சி இருப்பாங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் உனக்கு தந்துடுறேன், என்ன தயவு செஞ்சு விட்டுரு. விடுறதுக்காகவா துணிச்சலா இப்படி சைனைட் கலந்த மது பாட்டிலோட வந்தோம்? வேண்டாம் பிளீஸ். இந்திரஜித், இனி பேச்சு இல்ல. கார்ல பெட்ரோல் கேன் இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வா. அந்த துப்பாக்கியை எப்படி கொடு. விஷ்ணுவாகிய பிரதாப் துப்பாக்கியை வாங்கி கொண்டு தேஜாவுக்கு எதிரே நீட்ட இந்திரஜித் வெளியே ஓடி போய் காரில் இருந்து பெட்ரோல் கேனை எடுத்து வந்து நின்றான். அந்த நாய் மேல ஊத்தி தீவை. விஷ்ணுவாகிய பிரதாப் நரம்புகள் புடைக்க கத்தினான். ஆனாலும் இந்திரஜித்திடம் தடுமாற்றம். அடுத்த நொடி துப்பாக்கி முனை இந்திரஜித் பக்கம் திரும்பவும் இந்திரஜித் செயல்பட தொடங்கினான். தேஜா அருகில் இருந்த மேஜை அடிக்குள் போய் படுத்துக்கொள்ள முயன்றான். அவன் மேல் பெட்ரோல் வீச்சலாய் விழுந்து அவனை தழுவி கொண்டது. மேஜை மேலெல்லாம் விழுந்து பரவியது. கமான், உன் கையாலேயே தீவை. வேண்டாம் வேண்டாம். தேஜாவின் அலறலால் ஒரு பயனும் இல்லை. இந்திரஜித் தன் கையாலேயே தன் சிகார் லைட்டை பற்ற வைத்து அவன் மேல் வீசி எறிந்தான். குபீர் என்று நெருப்பு பற்றி கொண்டது. தேஜா உருண்டு புரள ஆரம்பித்தான். நெருப்பு கோலம் ஒன்று இங்கும் அங்கும் உருளுகிற மாதிரி இருந்தது. இந்திரஜித்திடம் ஒரே ஸ்தம்பிப்பு. பிரதாப் செல்போனால் அங்கு நடந்ததை வீடியோ எடுத்தபடியே துப்பாக்கியை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஒரு பார்வை பார்த்தான். அத்தனை அடையாட்களும் விரைத்து பிணமாக கிடந்தனர். தேஜா பிணமாகி எரிந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த விஷ்ணுவாகிய பிரதாப்பின் கண்களில் ஒரு பெரு நிறைவு. இந்திரஜித்தோ நொறுங்கி போயிருந்தான். மெல்ல அந்த 1 கோடி சூட்கேஸை தேடி எடுத்து கொண்டு வந்து நிமிர்ந்தான். பின் வெளியே வந்து காரில் ஏறி கொண்டு இருவரும் புறப்பட்டனர். வழக்கம் போல் இந்திரஜித் தான் காரை ஓட்டினான்.
காருக்குள் பெரும் நிசப்தம். கார் அந்த சவுக்கு காட்டு சூழலை விட்டு வெளியே வந்து சென்னை பாண்டிச்சேரி சாலைக்குள் நுழைந்து சென்னை நோக்கி ஓடத் தொடங்கியது. இந்திரஜித் திடீரென்று காரை சாலையோர மரத்தடி ஒன்றில் ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு மெல்ல பின்னால் திரும்பி விஷ்ணுவாகிய பிரதாப்பை பார்த்தான். குளித்தது போல் வியர்த்திருந்தது உடல். என்ன பாக்குற? நடந்ததெல்லாம் கனவா இல்ல நிஜமான்னு யோசிக்கிறேன். நீ எப்படி வேணா யோசிச்சுக்கோ. அதே சமயம் நான் சொல்றது எல்லாமும் இனி நீ செய்தாகணும். விஷ்ணு, என்னோட விட்டுடு. எனக்கு இப்பவே ஒரு மாதிரி படபடான் இருக்கு. தேஜாவுக்கு என் கையாலேயே நான் நெருப்பு வச்சதை நினைச்சாலே நெஞ்செல்லாம் நடுங்குது. அதை நான் என் செல்போன்ல வீடியோ எடுத்துக்கேன், பாக்குறியா? ஐயோ, இது வேறையா? அதானே உன் ஸ்டைல். நான் வெறுத்து போய் என் மாமா பெண்ணோட US போயிட்டதா ஒரு டியூப் வீடியோ போட்டு என் அர்ச்சனாவோட நிம்மதியை கெடுத்தியே. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? விஷ்ணு, என்ன விஷ்ணு? நானும் அந்த தேஜா கறி எரிஞ்ச மாதிரி தானே செத்தேன். அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, நான் ஏதோ திமிர்ல செஞ்சுட்டேன். உன் காலில் எத்தனை தடவை வேணா விழறேன். என்னை விட்டுடு. நான் இந்த நாட்டை விட்டே ஓடி போயிடுறேன். போயிட்டா நான் வாழ்ந்துருவேனா? இந்த பிரதாப் உடம்புல இருந்துகிட்டே வாழ முடியாதா உன்னால? அப்ப பிரதாப்போட வாழ்க்கை? விஷ்ணு, இப்ப என்ன செய்ய சொல்ற என்றான் இந்திரஜித். ஒரு கொலைகார கூட்டம் ஒழிஞ்சது. அது அழிஞ்சதுல போலீஸ்க்கும் நிம்மதி. அடுத்து அழிய வேண்டியது உன்னை ஏவி விட்ட உன் மாமா, அதாவது என் முதலாளி மிஸ்டர் கிஷன்லால். அப்ப அவரை நான் கொல்லணுமா? எக்ஸாக்ட்லி. அதுக்காகத்தான் ஆஸ்பத்திரியில இருக்கிற அவரை அங்க வச்சே ஏதாவது ஊசி போட்டே கொன்னடலாம்னு மட்டும் நினைக்காத. தேஜா கூட்டம் செத்ததை எப்படி என் கண்ணால பார்த்தேனோ அப்படி அவரும் துடிச்சு சாகணும். அதை நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும். தேஜாவை கொன்ன மாதிரியே அவரை நீ கொல்லணும். அவர் கதறணும். ஐயோ, இது கொடுமை. தேஜா கூட கொலைகாரன். அவனை கொன்னதுல கூட ஒரு சின்ன சமாதானம் எனக்கு இருக்கு. ஆனா என் மாமா, நீயும் சரி உன் மாமாவும் சரி தேஜாவை விட ரொம்ப மோசமானவங்க. உங்களை மாதிரி ஆட்களால தான் தேஜாவே வளர்ந்தான். அவன் காரியம்னா நீங்க தான் காரணம். விஷ்ணுவாகிய பிரதாப் எதிரில் இந்திரஜித் விழி இரண்டும் தெரித்து விடும் அளவு மிரண்டு போய் விழித்தான். பின் மிக மெல்ல கேட்டான், அவரும் போயிட்டா அப்புறம் அர்ச்சனாவோட நிலைமை? அர்ச்சனா நல்லா இருப்பா, ரொம்ப சந்தோஷமாவும் வாழ்வா. நீ அதை பார்த்துட்டு தான் சாகணும். அதுதான் இப்ப என் விருப்பம் என்றான் மிக நிதானமாக. விஷ்ணுவும் இல்லாமல் தானும் மணக்காமல் மாமாவும் போய்விட்ட நிலையில் அர்ச்சனாவால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? இந்திரஜித் தனக்குள் எழுப்பிய கேள்வியோடு விஷ்ணுவாகிய பிரதாப்பை திரும்பவும் வெறிக்க பிரதாப்பும் சொன்னான், அர்ச்சனா அவ விரும்பின சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வா. அதை நீ பார்ப்ப. உன்னை நான் பார்க்க வைப்பேன். எப்படி? அர்ச்சனா மிக சந்தோஷமாக அவள் விரும்பிய வாழ்வை வாழ்வாள் என்றால் அது எப்படி? இந்திரஜித் விஷ்ணுவாகிய பிரதாப்பின் பேச்சை கேட்டு விக்கி போடு பார்த்தான். என்ன பாக்குற? அது எப்படி நடக்கும் தானே? இந்திரஜித் முகம் ஆமோதிப்பு பாவனையை காட்டியது. பார்ப்ப, அதை நீ பார்ப்ப. எப்படி என்று இழுவையில் ஈனசுரத்தில் கேட்டான் இந்திரஜித். அது அப்படித்தான். நீ என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது இந்திரஜித். நான் சொல்றத செய்யறத மட்டும்தான் உன் வேலை. என்ன முடிக்கிற? என்னை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அதுக்கு பேர் தான் விதி. உனக்கு தப்பு இல்லாம செய்ய தெரியல இந்திரஜித். பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும்னு நீ நினைச்ச. ஆனா அது இருந்தா மட்டும் போதாதுன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ரொம்பவே புரியுது விஷ்ணு. ஒரு சில மணி நேரத்துல என் வாழ்க்கை இப்படியெல்லாம் திரும்பும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தேஜா மூலமா இன்னும் சிலரை கொல்றதுதான் என் திட்டமா இருந்தது. ஆனா தேஜாவையும் அவன் கூட்டத்தையும் கொல்ற திட்டமா அது மாறினதை இப்ப கூட என்னால ஜீரணிக்க முடியல. ஆமா, போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி நம்மை பிடிச்சிட்டாங்கிற பயம் உனக்கு இல்லையா? நம்மையா? உன்னைன்னு சொல்லு. நான் உனக்கு உதவி செய்தவன், அவ்வளவுதான். ஆனா நீதான் கொலைக்காரன்கிறதுக்கான ஆதாரம் இதோ இந்த செல்போன்ல இருக்கு, வீடியோவா இருக்கு. அதுல நீதான் தேஜா மேல பெட்ரோலை ஊத்துற, தீயை பத்த வைக்கிற. பாக்குறியா? நோ நோ, என்ன பயமுறுத்தாத. இதை என்னோட விட்டுரு. பயப்படாத. தேஜா அப்புறமா அவன் கூட்டத்தோட சாவை போலீஸ் சந்தோஷமா தான் கொண்டாடும். தொழில் போட்டியில கொலைகள் நடந்தாத்தான் நினைக்கும். அவனுக்கு திரும்பின பக்கம்லாம் எதிரிகள். அதுல யாரோ செய்ததாத்தான் கடைசியா முடிவுக்கு வருவாங்க. அவ்வளவு ஏன், அவனை என்கவுண்டர்ல போட்டுத்தல நியமிக்க மாட்டான்தா போலீஸ் ஆபீசர் நான் தான் செய்தேன் கூட சொல்லி பேர் வாங்க முயற்சிக்கலாம். அதனால குறி வச்சு உன்கிட்ட வந்து நிப்பாங்கங்கிற பயத்தை விட்டுடு. அப்படி வரும்போது பாத்துக்கலாம். அதுக்குள்ள உன் கணக்கை நான் எப்படி முடிக்கிறேன் மட்டும் பாரு. இந்த உலகத்துல இப்போதைக்கு நீ பயப்பட வேண்டியது எனக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் இல்ல. இப்ப காரை எடு. எடுக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும் தானே கேக்குற? ஆமா, என் அப்பா அம்மாவை இப்ப எங்க வச்சிருக்க?
விஷ்ணுவாகிய பிரதாப் அடுத்து அதைத்தான் கேட்பான் என்று யோகித்து வைத்திருந்தவன் போல் மிக வேகமாக, அவங்க பத்திரமா வண்டலூர் பக்கத்துல இருக்கிற என்னோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க விஷ்ணு. நீ யுஎஸ்க்கு ஆபீஸ் விஷயமா போயிருக்கிறதா சொல்லித்தான் அவங்களே அவங்க கூட்டிகிட்டு போனேன். மிச்சத்தை நான் சொல்றேன். யுஎஸ் போற விஷயமா என் பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு என் அப்பா சொல்லியிருப்பாரே. ஆமா, ரொம்ப அவசரம், உங்களை என் பொறுப்புல விட்டுட்டு போயிருக்கான்னு நீ சொல்லியிருப்பியே. ஆமாம், அப்படியேதான் சொன்னேன். இங்க தனியா இருந்து கஷ்டப்படாதீங்க, என் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லி வண்டலூர் பக்கமா இருக்கிற உன் ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா அர்ச்சனா தேடிட்டு வந்து பார்க்கும்போதுதான் வீட்டுல யாருமே இருக்கக்கூடாதே. சரியா? சரி. அவங்க செல்போன் டவர் கிடைக்கல, டெலிபோன் லைனும் வரலன்னு சொல்லியே சமாளிச்சுட்டு வர்ற, அப்படிதானே? கரெக்ட் விஷ்ணு, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றியே. நீயும் கரெக்டா சொல்லிட்டியே இந்திரஜித். ஆவியா நான் அப்போ நீ விட்ட ரீலை எல்லாம் கேட்டுக்கிட்டு உன் கூட தானே இருந்தேன். விஷ்ணுவாகிய பிரதாப் சொல்லி முடிக்கவும் இந்திரஜித்திடம் நெற்றி புடைத்து தெறிக்க தொடங்கியது. அருகில் டோர் ஸ்லைடில் மினரல் வாட்டர் பாட்டில் இருந்தது. வேகமாய் அதை எடுத்து குடிக்க போனான். மிக வேகமாக அதை பிடுங்கி வெளியே இருந்த விஷ்ணுவாகிய பிரதாப், என்ன ரொம்ப தாகமா இருக்கா என்று சற்று ஆவேசமாக கேட்டான். ஆமா ஆமா என்று வியர்க்க விறுவிறுக்க தலையாட்டினான் இந்திரஜித். தவி, நல்லா தவி. ஆனாலும் இப்ப என் உடம்பை இழந்துட்டு நான் தவிக்கிற தவிப்பு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இந்திரஜித், அது உனக்கு தெரியுமா? ஓங்கலான குரலில் காரின் உள்ளில் கூட அதிரும்படி கேட்டான் விஷ்ணு. விஷ்ணு, உன் அப்பா அம்மாவை நான் விட்டுடுறேன், அவங்கள நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன் என்று சமாளிக்க பார்த்தான் இந்திரஜித். அது எனக்கு தெரியும். அவங்களை எப்படி கொல்றது எப்ப கொல்றதுங்கிறதுல உனக்கு குழப்பமே. நான் இப்படி வராம போயிருந்தா நீயே கூட அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு உன் ஃபார்ம் ஹவுஸ்லயே கூட புதைச்சிருப்ப இல்லையா? ஐயோ விஷ்ணு, உன்கிட்ட எதையுமே நீ மறைக்க முடியாங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ என் எல்லா திட்டத்தையும் அப்படியே சொல்லிட்டு வர. நான் எல்லாத்துக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடேன். உன்னை விட்டுட்டா என் பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? நீதானே சொன்ன அர்ச்சனா சந்தோஷமா விரும்புற வாழ்க்கை வாழ்வான்னு. அவ வாழ்ந்தா ஆச்சா, நான் வாழ வேண்டாமா? எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலையே. நானும் உன்கிட்ட பதில் எல்லாம் கேட்கலையே இந்திரஜித். அப்படின்னா பேசாம நான் சொல்றத மட்டும் செய். அதுல ஏதாவது சொதப்ப நினைச்ச, இதுவரை ஒரு ஆவியா என் சக்தியை காட்டாதன்னா அதையும் காட்டும்படியா ஆயிடும். ஐயோ, இப்ப நீ பேசுற பேச்சும் செய்ய சொல்றதுமே என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல அதையும் நீ காட்டினா நான் செத்துருவேன் விஷ்ணு. சரியா சொன்ன இந்திரஜித். ஆனா நீ சாகக்கூடாது. உன் வரையில சாவு கூட ஒரு விடுதலை தான். அது உனக்கு அவ்வளவு சுலபத்துல கிடைக்க கூடாது. நீ நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. உன் கையால நிறைய காரியங்கள் நானும் செய்ய வேண்டியிருக்கு. விஷ்ணு, ஃபார்ம் ஹவுஸ்க்கு காரை விடுறியா? இதோ இப்பவே. இந்திரஜித் காரை வேகமாக கிளப்பினான். காரும் வண்டலூர் நோக்கி ஓடத் தொடங்கியது. பங்களாவில் மூங்கில் ஊஞ்சலில் ஒரு பக்கமாய் சாய்ந்த நிலையில் அமர்ந்திருந்தாள் அர்ச்சனா. அப்போது அர்ச்சனா என்றபடியே உள்ளே வந்தாள் அபிராமி. வந்தவளை மிக சோர்வாக பார்த்தாள் அர்ச்சனா. வெரி சாரி அர்ச்சனா, ஒரு பக்கம் விஷ்ணுவோட துரோகம், இன்னொரு பக்கம் உன் அப்பாவுக்கும் சீரியஸ்னு கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்று ஆறுதலாக பேச்சை தொடங்கினாள் அபிராமி. அர்ச்சனாவிடம் தொடர்ந்து மௌனம். அப்பொழுது அவள் ஆப்பிளிடம் சினுங்கள், ஏதோ செய்தியின் வருகை என்னவென மெல்ல திறந்து பார்த்தவளுக்கு கண்ணை கரித்தது. உள்ளே வாட்ஸ்அப் திரையில் விஷ்ணுவும் தாரணியும் மாலையும் கழுத்துமாக காட்சி தரும் அந்த திருமண கோல புகைப்படம். இந்திரஜித் திட்டப்படி விஷ்ணுவின் செல்போனில் இருந்து மார்பிங் செய்த ஒரு கல்பிரிட் மூலம் அனுப்பப்பட்டிருந்தது. மிக வேகமாக அதை அணைத்தவள் ஊஞ்சலில் இருந்து எழுந்து அருகிலுள்ள இண்டோர் பிளான்ட் அருகே சென்று அதன் இலைகளை வேகமாக கிள்ளி பறிக்க தொடங்கினாள். கண்களில் கண்ணீர் முட்டி திரண்டது. என்னது, என்ன பண்ற அர்ச்சனா? அது நீ டார்ஜிலிங் போனப்போ வாங்கிட்டு வந்த பிளான்ட், அதையே அழிக்க பாக்குற என்று அபியின் குரல் கொடுக்கவும் தான் தன் தப்பும் இனம் புரியாத தவிப்பும் அவளுக்கு புரிந்தது. சாரி டி, சாரி, ஜஸ்ட் ஐ அம் பேத்தட்டிக். ஆமா, அப்படி எதை இப்ப வாட்ஸ்அப்ல பார்த்த? நீயே அந்த கன்றாவிய பார் என்று போனை அவள் வசம் தந்திர அவளும் திறந்து பார்த்து திகைப்பை முகத்தில் காட்டினாள். அப்போது வெளியே கிஷன்லாலின் கார் புறப்படும் சப்தம் கேட்டு சற்று பால்கனி வரை வந்து வெளியே பார்த்தாள் அர்ச்சனா. ஒரு பெரிய டிஃபன் கேரியர் பின் சீட்டில் ஏறிய நிலையில் டிரைவர் முன்னால் ஏறி காரை கிளப்பியிருந்தான். கார் அருகே சமையல்காரர் ஸ்டெஃப் பகவத்சிங். ஆப்ரான் கிளாத்தை கூட கழற்றாமல் நின்றிருந்த பகவத்சிங் கார் கிளம்பவும் உள்ளே திரும்புவது தெரிந்தது. இன்டர்காமில் பகவத்சிங்குக்கே அழைப்பு விடுத்தாள். சிங்கும் லைனில் வந்தார். ஆமா, சாப்பாடு யாருக்கு போகுது? அதுவும் அப்பா கார்ல? உங்க பிதாஜிக்கு தான் மேடம் என்ற பகவத்சிங், நீங்க சாப்பிட வரீங்களா? ஃபிஷ் ஃப்ரை, முட்டை பொரியல்னு
ஸ்பெஷல் டிஷ் மேடம், பிதாஜி தான் போன் பண்ணி செய்து அனுப்ப சொன்னார் என்று முடிக்கவும் அர்ச்சனாவுக்குள் பெரும் திகைப்பு. சாக கிடக்கிறவருக்கா ஃபிஷ் ஃப்ரையும் முட்டை பொரியலும் என்று கேள்வி. அப்போது திரும்பவும் அந்த கல்யாண புகைப்படத்தை பார்த்தபடியே இருந்த அபிராமியிடமும் ஒரு சந்தேகம். அச்சா, விஷ்ணு யுஎஸ் போய் அங்க நடந்திருக்கிற கல்யாண போட்டோ தானே இது என்று கேட்க அர்ச்சனாவும் ஆமோதிப்போடு பார்த்திட, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. பேக்டிராப்ல இருக்கிற பில்டிங்ல மேக்பத்துங்கிற லெட்டர்ஸ் தெரியுது பாரு. இந்த மேக்பத் பில்டிங் யுஎஸ்ல இல்ல, ஆஸ்திரேலியாவுல அடிலைட்ல லியாண்டர் சர்க்கிள்ங்கிற இடத்துல இருக்கு. என் கசின் இப்ப இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் என்று கூறியபடியே புகைப்படத்தை காட்டவும் அர்ச்சனாவுக்குள் சந்தேகம் பற்றி எறிய ஆரம்பித்தது. அடுத்த நொடியே மாஸ்கை எடுத்து அணிந்தவள் துப்பட்டாவால் தலையை மூடிக்கொண்டு யாரென்றே தெரியாதபடி ஹாஸ்பிட்டலுக்குள் முதல் குறி வைத்தாள். ஹாஸ்பிட்டல் நோக்கி புறப்பட்ட அர்ச்சனாவை அபிராமி தடுத்தாள். நில்ல அர்ச்சனா, எங்க கிளம்பிட்ட? என்ன சுத்தி தப்பா ஏதோ நடக்குது அபி. மூச்சு கூட விட முடியாம ஆக்சிஜன் மாஸ்கோட படுத்திருக்கிற என் அப்பாவுக்கு ஃபிஷ் ஃப்ரை, எக் பொரியல் எல்லாம் போகுது. ஆச்சரியமா இல்ல? ஆமா, ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த போட்டோ கூட ஒரிஜினல் இல்ல, எல்லாமே தப்பாதான் இருக்கு. அப்பா ஏதோ நாடகம் ஆடுறாரோன்னு தோணுது. இந்திரஜித் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, நீ இப்ப ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ண போற? என் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். அப்பா நடிக்கிறது உறுதியாயிட்டா இந்திரஜித்தை நான் சும்மா விட மாட்டேன். விஷ்ணுவை கூட அவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். சரி நட, போய்கிட்டே பேசுவோம். ஆனா ஒண்ணு, நாம ரொம்ப எச்சரிக்கையா நடந்துக்கணும். அபிராமி, உனக்கு உதவ நான் இருக்கிறேன் என்பது போல பேசவும் அர்ச்சனாவிற்கு அப்போதைக்கு அது மிக இதமாய் இருந்தது. வண்டலூர் பண்ணை வீடு. காரில் இருந்து இறங்கி வேகமாய் உள் நுழைந்த விஷ்ணுவாகிய பிரதாப்பிடம் ஓர் அபார துடிப்பு. உள்ளே சுவாமி படம் ஒன்றின் முன் விளக்கேற்றி வைத்திருக்கும் நிலையில் விஷ்ணுவின் அப்பா சடகோபன் சகஸ்ரநாமம் சொல்லிக் கொண்டிருந்தார். அம்மா அருகில் சுடுந்து படுத்திருந்தாள். பிரதாப் வரவும் நிமிர்ந்து பார்த்தார். யாரு என்று குரல் கொடுத்தார். நான் பிரதாப், விஷ்ணு சாரோட அசிஸ்டன்ட் என்று அவர் முன் பிரதாப் அவரை ஒரு மாதிரி பார்த்தான். பின்னாலேயே இந்திரஜித்தும் வந்து நின்றான். இந்திரஜித் உடம்பில் ஒரு இனப்புரியாத நடுக்கம். இறந்த ஒருவன் இப்படி ஒரு உடம்பின் உள்ளே புகுந்து வந்து தன்னை பெற்றவர்களை பார்ப்பதை இந்திரஜித் கதைகளில் கூட படித்ததில்லை. இப்போது அவன் வரையில் அது நேரில் நடந்தபடி இருக்க விஷ்ணுவின் அப்பா படபடக்க தொடங்கினார். விஷ்ணு இப்ப எங்க? ஏன் எங்களோட ஒரு போன் கூட பேச மாட்டேங்கிறான்? இப்படி அவன் ஒரு நாளும் எங்களை தவிக்க விட்டதே இல்ல. நானாவது பரவாயில்ல, என் மனைவி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டா. வெளியே போய் போன் பண்ணி பேசலாம்னா எங்களால இங்கிருந்து வெளியே போகவே முடியல. ஹோமரஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். உண்மையை சொல்லுங்க, எங்க என் விஷ்ணு? நான் இப்பவே அவன் கூட பேசியாகணும். அவர் பிரதாப்பின் கையை பிடித்து கொண்டு படப்படுத்தார். இந்திரஜித்திற்கு அந்த நொடிகள் மிக அலாதியானவை. சுருண்டு படுத்திருந்த விஷ்ணுவின் அம்மாவும் எழுந்து கொண்டு, விஷ்ணு வந்துட்டானா என்று கேட்டாள். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்தாங்க போன். இப்ப உங்க மகன் உங்களோட பேசுவார். நான் உங்களை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன் என்று பிரதாப் தன் செல்போனை அவர் கையில் கொடுத்து விட்டு திரும்பி இந்திரஜித்தை பார்த்தான். அந்த பார்வை இந்திரஜித்தை விளவிளக்க செய்தது. அப்படியே அவனை தள்ளி கொண்டு வெளியே வந்தவன் வந்த வேகத்தில் மாறி மாறி அவன் கன்னத்தில் அரைந்து விட்டு அருகில் கிடந்த மண்வெட்டியை எடுத்து ஒரே போடாக போடுவதற்காக கையை ஓங்கினான். ஐயோ விஷ்ணு, என்ன எதுவும் செஞ்சிடாத என்று அப்படியே சரிந்து காலில் விழுந்து கதறத் தொடங்கினான் இந்திரஜித். விஷ்ணுவாகிய பிரதாப்பும் மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு சற்று ஆஸ்வாசப்பட்டான். பின், உள்ள அவங்க கிட்ட போ. நான் என் போன்ல இருந்து இப்ப அவங்க மகனா பேச போறேன். பேசி முடிக்கவும் அவங்கள கொண்டு போய் எங்க அப்பார்ட்மெண்ட்ல விட்டுடணும். அதுக்கு பிறகு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். அங்க இருக்கு ஒரு பெரிய கச்சேரி என்று கையை ஒரு விதமாய் ஆட்டிக்கொண்டு சொன்ன விதம் இந்திரஜித்தை அப்படியே நொறுக்கிவிட்டது. அங்கிருந்து ஒரு ஓட்டமாக ஓடி தலைமறைவாகி விடக்கூட இந்திரஜித்தின் மனம் எண்ணியது. என்ன தலைமறைவாயெல்லாம் நினைக்கிறியா என்று கச்சிதமாக அப்போது கேட்கவும் இந்திரஜித் மேலும் விளவிளத்தான். மனதில் நினைப்பதை அப்படியே சொன்னால் யாருக்குத்தான் திகில் தட்டாது? இந்திரஜித் பதில் கூற முடியாதபடி வெறுத்தான். நீ எங்கேயும் தப்பி ஓட முடியாது. வேணும்னா நான் இப்பவே உனக்கு அனுமதி தர்றேன். போ, 3 மணி நேரம் நான் இங்கேயேதான் இருப்பேன். அதுக்கு பிறகு புறப்பட்டு நீ எங்க ஒளிஞ்சுக்கிறியோ அங்க வந்து நின்பேன். நான் உன்னை மாதிரி உடம்புக்குள்ள அடைப்பட்டிருக்கிற ஜீவன் இல்ல, விட்டு விடுதலையான ஆத்மா. உனக்கு பஞ்சபூத தடைகள் உண்டு, எனக்கு அதுவும் கிடையாது. அதை நிரூபிச்சு காட்டட்டுமா? விஷ்ணுவாகிய பிரதாப் கேட்ட விதமே மிரட்டலாக இருந்தது. இல்ல, நான் எங்கேயும் போகல, உன் பேச்ச கேட்கிறேன் என்று கையிரண்டையும் கூப்பி அழுதான் இந்திரஜித். உள்ள போ. போய் என் அப்பா கூடவும் அம்மா கூடவும் நான் பேசணும்.
அவங்க எதிரில பேசினா நான் செத்தது தெரிஞ்சிடும். இங்க இருந்து போன்ல பேசி சமாளிக்கிறேன். நான் பேசுறது நீயும் கேளு போ. உட்புறம் கை காட்டி விஷ்ணுவாகிய பிரதாப் சொல்ல இந்திரஜித்தும் வீட்டினுள் நுழைந்தான். அவனை பார்த்த நொடி, ஏன்பா இன்னும் என் பையன் பேசலையே? இங்க டவர் கிடைக்காதுன்னு சொன்னியே, வெளியே போனா கிடைக்குமா என்று விஷ்ணு அப்பா சடகோபன் கேட்க, அந்த நொடி அவர் கைபேசி ஒலிக்க தொடங்கியது. திரையில் விஷ்ணு என்கிற பெயரும் தெரிந்தது. என் பிள்ளை என்றபடியே ஆன் செய்து காதல் வைத்தார் சடகோபன். அப்பா, விஷ்ணுவே தான்ப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? எப்படி இருக்கோமாவா? அதை ஏன் கேக்குற? இப்படியா சொல்லாம கொள்ளாம போவ? நாங்க இங்க நாங்களாகவே இல்ல. இந்திரஜித்து தான் ஏதோ பண்றானோன்னு குழம்பி போயிட்டோம். இப்ப நீ எங்க இருக்க? எப்படி இருக்க விஷ்ணு என்று அவர் கேட்க, யாரு? நம்ம விஷ்ணுவா? செத்த என்கிட்ட கொடுங்கோ என்று விஷ்ணுவின் அம்மா கேட்க, செத்த இருடி, ஸ்பீக்கரை போடுறேன், 2 பேருமே கேட்கலாம் என்ற சடகோபன் ஸ்பீக்கர் போனை போடவும் விஷ்ணுவின் குரல் அங்கே இந்திரஜித் காதிலும் ஒலிக்க தொடங்கியது. அம்மா, அப்பா, நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் யூஎஸ்ல இருந்து வந்துட்டேன். ரொம்ப அவசர ஜோலி, அதான் சொல்லவோ பேசவோ முடியல. இனி பிரச்சனை இல்லை. நான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த வீட்டை காலி பண்ணிட்டேனாப்பா இந்த இந்திரஜித்து. அதனால என்ன, திரும்ப அங்க போயிட்டா போச்சு. என் சார்பா பிரதாப் உங்களுக்கு உதவியா இருப்பேன். நாளைக்கு நீ எப்ப வருவ? எப்ப வேணா வருவேன்ப்பா. நீங்க எந்த வருத்தமும் படாம சந்தோஷமா இருங்கம்மா, அது போதும். விஷ்ணுவின் ஆறுதலான பேச்சு அவன் அம்மாவை தூண்டி விட்டு, விஷ்ணு இப்படி பேசுறதுக்கு நீ ஸ்கைப்ல வந்து முகத்தை காட்டேன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா என்றாள். அவளுடைய அந்த கோரிக்கை இந்திரஜித்தை கலக்கியது. விஷ்ணு அதை எப்படி சமாளிக்க போகிறான் என்று அவன் பார்த்த பொழுது, இதோ இப்பவே ஸ்கைப்ல வரேம்மா என்கிற பதில் இந்திரஜித்தை ஆச்சரியப்படுத்த, கச்சிதமாக வெளியே இருந்து பிரதாப்பின் குரல் இந்திரஜித்தை அழைத்தது. இந்திரஜித் வா இங்க. இந்திரஜித்தும் வெளியே சென்றான். பிரதாப் ஒரு மாதிரி பார்த்தான். அதே சமயம் உள்ளே அப்பா அம்மா இருவரும், விஷ்ணு இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு ஓரமா நாங்களாவே இல்லப்பா. ஆமா, அதுன்னு தலையில கட்டு என்று அவர்கள் கேட்பது காதில் விழுந்தது. இந்திரஜித் குழப்பமானான். பிரதாப்போ சிரித்தபடி, என்ன தலைய சுத்துதா என்று கேட்டிட இந்திரஜித் மிரண்டு தெரிக்க, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற நான் எப்படி அங்க ஸ்கைப்ல தெரிகிறேன்னு தானே என்று சற்று அழுத்தம் கொடுத்து கேட்க இந்திரஜித்திடம் இப்போது பெரும் குழப்பம். அப்போது அவன் கைபேசியில் அர்ச்சனாவிடமிருந்து அழைப்பொலி. பிரதாப் ஸ்பீக்கரை போட்டு பேசு என்று கூறவும் நடுங்கியபடியே எடுத்து ஆன் செய்தான் இந்திரஜித். இந்திரஜித், விஷ்ணுவை என்ன செஞ்ச? எனக்கு வந்த வீடியோ போட்டோ எல்லாமே மார்பிங்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல அப்பாவுக்கும் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா ஃபிஷ் ஃப்ரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். 2 பேரும் சேர்ந்து ஏதோ சதி பண்ணிருக்கீங்க. எங்க என் விஷ்ணு என்று இந்திரஜித்திடம் அர்ச்சனா டாப் கியரில் எகிரினாள். சொல்லு, கூலிப்படையை வச்சு கொன்னுட்டேன்னு சொல்லு என்று பிரதாப்பும் சிரித்து கொண்டே தூண்டினான். ஆனால் இந்திரஜித்தால் அந்த உண்மையை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. பேச வார்த்தை வராமல் வெறித்தான். சொல்லு, என்னை கொன்னு எரிச்சு சாம்பலாக்கிட்டேன்னு சொல்லு என்று பிரதாப் மௌனமாக பார்த்திட குரல் மட்டுமே ஒலித்தது. இது என்ன விந்தை? இது எப்படி சாத்தியம் என்று இந்திரஜித் மிரண்டு பதைக்கவும் பிரதாப்பின் பின்னால் இருந்து விஷ்ணுவின் அசலான உருவமே வெளிப்பட்டு நின்றது. விஷ்ணுவை அங்கே உயிருள்ள அவனுக்கான உடலோடு பார்க்கவும் இந்திரஜித்திற்கு மயக்கமே வர பார்த்தது. மயங்கி கீழே விழப்போய் பின் தடுமாறி நின்றான். அவன் செல்போனில் அர்ச்சனாவின் குரல் கசிந்தபடியே இருந்தது. ஏய் இந்திரஜித், ஃப்ராட்! விஷ்ணு யூஎஸ் போயிட்டதா சொன்னதெல்லாம் போய் தானே? என் விஷ்ணு இப்ப எங்க? சொல்ல போறியா இல்லையா? இல்ல போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவா என்று விடாமல் கேட்பது விஷ்ணுவின் காதுகளிலும் ஒலித்தது. மெல்ல இந்திரஜித்தை நெருங்கியவன் அந்த போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் செய்தான். அப்படியே சைகை காட்டி அந்த பண்ணை வீட்டின் மறைவான ஒரு பகுதிக்கு சென்றான். பிரதாப்பும் பின்தொடர்ந்தான். அங்கே இந்திரஜித் விஷ்ணுவின் கால்களையே பார்த்தபடி நின்றான். என்ன இந்திரஜித், நான் பேயா இல்ல அசலான விஷ்ணுவான சந்தேகமா இருக்கா? விஷ்ணு பேச ஆரம்பித்தான். எனக்கு தலையே சுத்துது. விஷ்ணு, நீ சாகலையா? நிஜமா நீ சாகலையா என்று திக்கல் திணறலுடன் கேட்டான் இந்திரஜித். செத்திருக்க வேண்டியவன்தான். ஆனா நான் கத்து வச்சிருக்கிற யோக கலையால தப்பிச்சேன். என்னை கடத்திக்கிட்டு போய் அந்த தேஜா ரொம்பவே சித்திரவதை செய்தான். உன் பேரை சொல்லியே அடிச்சான். உயிர் போன பிறகு கடல்ல கல்ல கட்டி தூக்கி போடுறதுதான் அவன் ஸ்டைல். என்கிட்டையும் அதுக்காக அவன் முயற்சி செய்தப்ப அவனை நான் என் வசிய பார்வையாலே பலமுறை தடுமாற வச்சேன். என் பேச்சையும் கேட்க வச்சேன். என் விலை 1 கோடிங்கிறது ரொம்ப கம்மி. உன்கிட்ட, அதாவது உன் மாமா கிஷன்லால் கிட்ட 2000 கோடி இருக்கு.
என் பேச்சை நீ கேட்டா பல கோடிகளை அடைய முடியும்னு அந்த பணவெறி பிடிச்சவன் கிட்ட பணத்தாலேயே நெருங்கினேன். அவனும் எப்படின்னு கேட்டான். என்னை கொன்னுட்டதா சொல்லி முதல்ல 1 கோடியை வாங்கிடு, அப்புறமா கொலை செய்ததை வீடியோவா எடுத்து காட்டி மேற்கொண்டு பணம் கேளு. கொடுக்க மறுத்தா வீடியோவை அர்ச்சனாவுக்கு அனுப்பிடுவேன்னு மட்டும் சொல். அதன் பிறகு பணம் எவ்வளவு வேகமா வருதுன்னு மட்டும் பாருன்னேன். பணத்துக்காக எதையும் செய்யற தேஜாவுக்கு நான் சொன்ன ஐடியா ரொம்பவே பிடிச்சு போச்சு. நானும் என் மனோவசிய சக்தியால அவனை மெல்ல மெல்ல என் பிடிக்கு கொண்டு வந்து 100 கோடி வரை நிச்சயமா கறக்க முடியும். கொடுக்கலன்னா அந்த வீடியோ போலீஸ்க்கு போயிடும்னு சொல்லு. இப்படியே கொலைகாரனா நீ தலைமறைவு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பணத்தோட வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறத பத்தி யோசி என்றேன். அதற்கு பிறகு தேஜா என்னை தன்னோட மென்டராகவே பார்க்க தொடங்கிட்டான். விஷ்ணு நடந்து முடிந்த தன் ஒரு பாதியை சொல்லிவிட்டு இந்திரஜித்தை உறுத்து பார்த்தான். இப்படி கூட்டணி அமைச்ச நான் அவனை உன்ன வச்சே போட்டு தள்ளினது எதனாலன்னு இப்போ உனக்குள்ள அடுத்த ஒரு கேள்வி எழுந்திருக்குமே. ஆமா, நான் அவன்கிட்ட இருந்து என்னை விடுவிச்சுக்கத்தான் அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்போதே அவனை எப்படியாவது அழைச்சிடணுங்கிற எண்ணமும் எனக்குள்ள உருவாயிடுச்சு. ஏன்னா அவன் இந்த சமூகத்தோட புற்றுநோய். அவனோட அடுத்த கட்ட மிரட்டலும் உனக்கு வந்தது. நீயும் உன் மாமா கிஷன்லாலும் அவன் 2வது தடவையா கேட்ட பணத்துக்காக மல்லு கட்ட ஆரம்பிச்சிங்க. உன் மாமா, அதாவது என் பாஸ், அதுக்கு சம்மதிக்காம மும்பையை சேர்ந்த தாதா பெல்லாரி பாபு கிட்ட போக போற தகவல் வரவும் தேஜா கூட பயந்தான். இது என்ன பிள்ளையார் பிடிக்க குரங்காங்கிடும் போல இருக்கேன்னு என்கிட்ட கோபப்பட்டான். நான் தான் அப்போ தைரியமா இருக்க செய்தேன். கிஷன்லாலை ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஆளாக்கி படுக்க வச்சா அந்த தாதா விஷயமும் படுத்துடும் நேன். கவனம் ஹாஸ்பிட்டலுக்கு மாறிடும் நேன். எருமையை குறுக்க ஓட விட்டு காரை தடுமாற வச்சு ஆக்சிடென்ட்டையும் தேஜா பண்ணினான். திட்டமிட்டபடியே கிஷன்லாலும் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தார். நீ முடிவுகள் எடுக்கிறவனா மாறின. பணத்தை கொடுத்து தேஜாவை பயன்படுத்தி நீ இன்னும் பல கொலைகள் செய்ய தயாரான. அந்த புள்ளியில நான் உன்ன வச்சே தேஜாவையும் அவன் கூட்டத்தையும் அழிச்சு உன்னையும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடிவு செய்தேன். இந்த இடத்துலதான் என் முயற்சிக்கு பிரதாப்பை பயன்படுத்த தயாரானேன். பிரதாப்புக்கு தகவல் தந்து என்னை சந்திக்கும்படி செய்து அவன் உடம்புக்குள்ள நான் ஆவியா புகுந்து ஆட்டி வைக்கிற அந்த ஸ்கிரீன் பிளேவையும் சொன்னேன். உங்களோட பச்சை துரோகம், எனக்கு நேரிட்ட கொடுமையான அனுபவம், அர்ச்சனாவோட காதல் தவிப்பு, இதெல்லாம் பிரதாப்பை எனக்கு உதவ தூண்டிவிட்டது. என்னை போல பேசவும் நடக்கவும் சொல்லித் தந்தேன். நான் யோகவதன பயிற்சி எடுக்கிறப்போ பிரதாப்பும் அந்த 100 பேர்ல ஒருத்தன். அதனால எல்லாமே பிரதாப்புக்கு சுலபமா பயப்பட்டது. உனக்கு எங்கேயும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு எருமையை கொண்டு மிரட்டலை தொடங்கி அதை கொண்டே உன் காரையும் தடுத்து பிரதாப்பையும் உன் கார்ல ஏற வச்சு என் ஆவி நாடகத்தை போன் மூலமாவே பிரதாப்பை வச்சும் டைரக்டும் பண்ணினேன். இப்ப இருக்கிற இந்த கொரோனா காலம் மாஸ்க், கூலிங் கிளாஸ், கேப்னு நான் என்னை மறைச்சுக்கிட்டு அதே சமயம் சுதந்திரமா நடமாட எனக்கு சௌரியமாகவே இருந்தது. உன் கையாலேயே தேஜா கூட்டத்துக்கே முடிவரையும் எழுதினேன். இப்ப நீ கொலை செய்ய தூண்டின குற்றவாளி மட்டும் இல்ல, கொலையும் செய்த குற்றவாளி. 2க்குமே ஆதாரம் என் கையில வீடியோவா இருக்கு. என் பேச்சை கேட்டு நடக்கிறதை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது இந்திரஜித். தெளிவான தன் திட்டங்களை விஷ்ணு விளக்கி முடித்த நிலையில் இந்திரஜித்திடம் ஒரு மிக கனமான மௌனம். இனி ஆவியா உன்னை ஆட்டி வைக்க தேவையில்லை, நேராவே ஆட்டி வைக்கிறேன். மாஸ்கும் கூலிங் கிளாஸும் போதும். நான் தெரியாம போக பிரதாப் என் அப்பா அம்மாவோட என் பிளாட்டுக்கு போகட்டும். நாம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்கேயும் நடிச்சுக்கிட்டு கிடக்கிற அந்த கோடீஸ்வரனையும் உன்னையும் போல ஆக்கி பார்க்க வேண்டாமா? கமான், புறப்படு. வேண்டாம் விஷ்ணு, அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழு. என்னையும் விட்டுடு. நான் இந்த நாட்டை விட்டே ஓடி போயிடுறேன். உனக்கு கோடி புண்ணியம். பைத்தியக்காரா, இப்ப கூட வாழற ஆசைதான் உன்கிட்ட இருக்கு. நீ செய்த தப்பு உனக்கு பெருசாவே படலல்ல. உன்னையும் சரி உன் மாமாவையும் சரி அவ்வளவு சுலபமா என்னால் விட முடியாது. என் வரையில நீ கூட 2வது தான். அந்தஸ்து காய்ச்சல்ல உன்னை ஒரு கருவியா பயன்படுத்தி என்னை அழிக்க தயங்காத அந்த பெரிய மனுஷன் தான் என்னோட முதல் குறி. நட. ஹாஸ்பிட்டல். இந்திரஜித்தும் விஷ்ணுவும் உள் நுழையும் பொழுது கிஷன்லால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு புறப்பட்டு கொண்டிருந்தார். இந்திரஜித்திடம் அவன் சுவிட்ச் ஆஃப் செய்த போனை ஆன் செய்து கிஷன்லாலிடம் பேசச் சொன்னான் விஷ்ணு. சுவிட்ச் ஆஃப் செய்த மறுநொடி கிஷன்லால் லைனில் வந்து விட்டார். ஏ முட்டாள், இப்படியா செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்ப? 1/2 மணி நேரமா நான் உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி அங்கிள், வெரி சாரி. போடா ஃபுல், எல்லாமே கெட்டு போச்சு.
நான் நடிக்கிறது அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என் முன்னால வந்து நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது கையும் களவுமா பிடிச்சிட்டா. அவளை என்னால சமாளிக்க முடியல. என் விஷ்ணுவை நீங்க தான் ஏதோ செஞ்சிட்டீங்கன்னு உண்மையை நெருங்கிட்டா. ஹாஸ்பிட்டல்ல இனியும் இருந்தா நம்ம குடும்ப விஷயம் சந்தி சிரிச்சிடும்னு நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம பங்களாவுக்கு போயிட்டு இருக்கேன். அர்ச்சனாவை இப்ப சமாளிக்கணும். நீ எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? படபடவென்று பொரிந்து தள்ளினார் கிஷன்லால். ஸ்பீக்கர் போனில் அவர் பேசுவது விஷ்ணுவின் காதிலும் விழுந்தது. ஸ்பீக்கர் பயன்பாட்டை விரலால் மூடியபடியே பங்களாவுக்கு வந்து நேர்ல சொல்றேன்னு சொல்லு என்றபடி விரலை எடுக்கவும், அங்கிள் நான் இப்போ நம்ம பங்களாவுக்கு வர்றேன், நேர்ல பேசுவோம் என்று முடித்தான். அப்படியே அர்ச்சனாவுக்கும் போன் போடு என்கிற அடுத்த கட்டளைப்படி அவளுக்கும் போன் செய்தான். அர்ச்சனா, விஷ்ணு பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்றேன், நம்ம பங்களாவுக்கு உடனே வா என்றான். அவளும் அப்படியே காரில் அசுர வேகத்தில் திரும்ப தொடங்கினாள். அர்ச்சனாவின் பங்களா. அர்ச்சனா அறக்க பறக்க உள் நுழைந்த போது உள்ளே வேலைக்காரர்கள் வெளியேற்றப்பட்டு கிஷன்லாலும் இந்திரஜித்தும் மட்டும் இருந்தனர். இருவரிடமும் ஒரு அசாத்திய மௌனம். அர்ச்சனா அவர்கள் இருவரையும் அகண்ட விழிகளுடன் வெறித்தாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த கிஷன்லால் எதிரில் நேருக்கு நேர் நின்று, சொல்லுங்க, என் விஷ்ணு எங்க? அவர் என்ன செஞ்சீங்க? கொன்னுட்டீங்களா? நீங்க எதையும் செய்வீங்க. உங்களுக்கு இந்த ஜாதி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தானே பெருசு. எனக்கு உங்களை நல்லா தெரியும். என்ன செய்தீங்க விஷ்ணுவ என்று உச்சஸ்தாயில் நரம்புகள் புடைக்க கத்தினாள் அர்ச்சனா. கிஷன்லால் ஸ்தம்பித்த உயர்த்த முகத்தோட அர்ச்சனாவை மெல்ல ஏறிட்டார். அப்போது ஒரு மறைவில் இருந்து வெளிப்பட்ட விஷ்ணு அவள் முன் மாஸ்கை அகற்றி கூலிங் கிளாஸையும் கழற்றி, இதோ நான் இங்கிருக்கிறேன் என்று நின்றான். விஷ்ணு என்ற உயிர்த்த குரலோடு அவனை நோக்கி சென்று அவளும் அவனை கட்டிக்கொண்டாள். கிஷன்லாலும் இந்திரஜித்தும் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தனர். விஷ்ணு, என்ன நடந்துச்சு? எங்க போன நீ? இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன மறக்கச் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா என்று அணைப்பில் இருந்து விலகி கேள்விகளாய் அடுக்கினாள். அர்ச்சனா, நான் என்ன நடந்துங்கிறத அப்புறமா சொல்றேன். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நீ கொஞ்சம் கூட மனசு மாறாம என் மேல ரொம்பவே நம்பிக்கையோட இருந்த பாரு, அதுதான் என்னை ரொம்பவே கவர்ந்த விஷயம். என் மேல உனக்கு இருக்கிற காதலை இந்த நாட்கள் எனக்கு அழுத்தமா புரிய வச்சிருச்சு. உன்னை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீ மிஸ்டர் கிஷன்லால் மகளாய் நீ இங்க இருக்க முடியாது. என் கூட நான் பணிபுரியிற ஆசிரமத்துக்கு சேவை செய்ய தயாரா இருக்கணும். இந்த பங்களா, கார், லக்ஸரி எல்லாத்தையும் விட்டுடணும். ஓகேவா? அவன் கேட்க அவள் பதிலுக்கு அவனை இறுக்கமாக அணைத்து அந்த அணைப்பின் மூலமாகவே சம்மதம் என்றாள். அடுத்த நொடி தன் வசமிருந்த செல்போனை அவர்கள் இருவர் முன்பாக காட்டி, இந்திரஜித், நீதான் தேஜாவை கொலை செய்தேங்கிறதுக்கான வீடியோ ஆதாரம் இதுல இருக்கு. கூடவே தேஜா கிட்ட என்னை கொல்ல நீ பேரம் பேசினதுல இருந்து எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டா இதுல இருக்கு. இதுக்கெல்லாம் கருவி நீனா? காரணம் இதோ இந்த பெரிய மனுஷன். நீ செஞ்சதுக்கு எல்லா ஆதாரமும் இதுல இருக்கு. சொல்ல போனா உங்க மான மரியாதை எல்லாம் இதுல இருக்கு. இது போலீஸ் கைக்கு போனா உங்க எதிர்காலம் அவ்வளவுதான் என்றபடி அதை கையில் எடுத்துக்கொண்டவன் அருகில் அன்றைய தினசரி செய்தித்தாளும் அதில் தலைப்புச் செய்தியாக பிரபல கூலிப்படை தலைவன் தேஜா மரணம் என்று இருக்க உள்ளே விரிவான செய்தி. தேஜாவின் கூட்டம் கல்பாக்கம் சவுக்குத்தோப்பு பங்களாவில் பதுங்கி இருப்பது தெரிந்து சிறப்பு படை பிரிவு அதிகாரி ஐயப்பராஜ் தலைமையில் போலீசார் சுற்றி வளைத்த பொழுது தீ விபத்து ஏற்பட்டு அதில் அவனும் அவனது கூட்டாளிகளும் கருகி சாம்பலாகினர் என்கிற அந்த செய்தியை படித்தவன் சற்றே சிரிப்புடன், இந்திரஜித், நீ இனி போலீஸை நினைச்சு பயப்பட தேவையில்லை. ஆனா என்ன நினைச்சு 2 பேரும் பயந்துகிட்டேதான் இருக்கணும். அதுதான் நான் உங்க தலையெழுத்து. நான் உங்களை விட்டு விலகினாலும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நல்ல காரியங்களுக்காக உங்களை தூண்டிக்கிட்டும் இருப்பேன். இப்ப கூட நீங்க என்ன செய்றீங்கன்னா, கொரோனா ஒழிப்புக்காக அரசாங்கத்திற்கு அர்ச்சனா கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பா 100 கோடியை டொனேஷனா தருவீங்க தானே என்று கேட்க இருவரும் கோவில் மாடு போல தலையை ஆட்டினர். அர்ச்சனா அவன் பேச்சை கேட்டும் அவர்கள் பயந்து தலையாட்டியதையும் பார்த்து மிரட்சியோடு விழித்தாள். என்ன அர்ச்சனா, உனக்கு தலையும் புரியல காலும் புரியலல்ல? சொல்றேன், விளக்கமா எல்லாத்தையும் சொல்றேன். இனி நமக்கு இங்க வேலை இல்ல, போவோமா என்று கேட்டு அவர்கள் எதிரில் அவள் தோள் மேல் கைகளை போட்டவனாய் திரும்ப நடக்கத் தொடங்கினான். அவளும் நடந்தாள். ஆனால் கிஷன்லாலும் இந்திரஜித்தும் ஸ்தம்பிப்பின் உச்சிற்கே சென்று விட்டிருந்தனர்.